Hello all. Today என்ன பார்க்க போறோம்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் 10 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் அபவுட் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதே மாதிரி இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 10 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஓகே, let get into the question. First question, which committee was responsible for preparing the final draft of the Indian Constitution? இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஃபைனல் டிராஃப்டை வந்து எந்த கமிட்டி வந்து ப்ரிப்பேர் பண்ணதுன்னு கேட்காங்க. இந்திய அரசியலமைப்பின் இறுதி வரைவினை தயாரித்த குழு எது? ஆப்ஷன் ஏ யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, ஆப்ஷன் பி டிராஃப்டிங் கமிட்டி, ஆப்ஷன் சி அட்வைசரி கமிட்டி, ஆப்ஷன் டி ஸ்டரிங் கமிட்டி. ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஆனால் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி டிராஃப்டிங் கமிட்டி, வரைவு குழு. டிராஃப்டிங் கமிட்டி தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஃபைனல் டிராஃப்டை வந்து டிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க. டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன் யாருன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர். தென் செகண்ட் கொஸ்டின், விச் இஸ் த ஹையஸ்ட் லா ஆஃப் இந்தியா? இந்தியாவோட ஹையஸ்ட் லா என்னன்னு கேட்காங்க. இந்தியாவின் உயர்ந்த சட்டம் எது? ஆப்ஷன் ஏ பார்லிமெண்ட், ஆப்ஷன் பி கான்ஸ்டியூஷன், ஆப்ஷன் சி சுப்ரீம் கோர்ட், ஆப்ஷன் டி பிரசிடென்ட். த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு. இந்தியாவின் உயர்ந்த சட்டம் வந்து அரசியலமைப்பாகும். இங்கிலீஷில் பார்த்தோன்னா the constitution is the supreme law of India. And the third question, how many fundamental duties are there at present? ப்ரெசண்டில் இப்போ ப்ரெசண்டில் வந்து எத்தனை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. தற்போது எத்தனை அடிப்படை கடமைகள் உள்ளன? ஆப்ஷன் ஏ 10, ஆப்ஷன் பி 11, ஆப்ஷன் சி 12, ஆப்ஷன் டி 13. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 11. இப்போ ப்ரெசண்டில் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து 11 இருக்குது. தற்போது 11 அடிப்படை கடமைகள் உள்ளன. தென் கொஸ்டின் நம்பர் 4, who conduct elections in India? இந்தியாவில் வந்து எலெக்ஷன் வந்து எந்த இது வந்து கண்டக்ட் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த கமிட்டி அந்த மாதிரி எது வந்து கண்டக்ட் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் தேர்தலை நடத்தும் அமைப்பு எது? ஆப்ஷன் ஏ யூபிஎஸ்சி, ஆப்ஷன் பி ஃபினான்ஸ் கமிஷன், ஆப்ஷன் சி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ஆப்ஷன் டி நிதி ஆயோக். த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இந்திய தேர்தல் ஆணையம் தான் இந்தியாவில் உள்ள எலெக்ஷன்ஸை வந்து கண்டக்ட் பண்ணுது. த எலெக்ஷன் கமிஷன் கண்டக்ட் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். இந்திய தேர்தல் ஆணையம் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை நடத்துகிறது. தென் கொஸ்டின் நம்பர் 5, விச் இஸ் த லோவர் ஹவுஸ் ஆஃப் த இந்தியன் பார்லிமெண்ட்? இந்திய பார்லிமெண்ட்டில் உள்ள லோவர் ஹவுஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. பார்லிமெண்ட்டில் நமக்கு 2 ஹவுஸ் இருக்குது, லோவர் ஹவுஸ் அண்ட் அப்பர் ஹவுஸ்ன்னு இருக்கும். இந்த கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா லோவர் ஹவுஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்திய பாராளுமன்றத்தின் கீழவை எது? ஆப்ஷன் ஏ ராஜ்யசபா, ஆப்ஷன் பி லோக்சபா, ஆப்ஷன் சி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஆப்ஷன் டி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி லோக்சபா, மக்களவை. லோக்சபா இஸ் த லோவர் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட். லோக்சபா தான் பார்லிமெண்டோட லோவர் ஹவுஸ். மக்களவை இந்திய பாராளுமன்றத்தின் கீழவை ஆகும். தென் 6th கொஸ்டின், who is the ex officio chairman of the ராஜ்யசபா? ராஜ்யசபாவோட சேர்மன் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் யாருன்னு கேட்டிருக்காங்க. மாநிலங்களவையின் பதவி வழி தலைவர் யார்? ஆப்ஷன் ஏ பிரசிடென்ட், ஆப்ஷன் பி பிரைம் மினிஸ்டர், ஆப்ஷன் சி வைஸ் பிரசிடென்ட் அண்ட் ஆப்ஷன் டி ஸ்பீக்கர். த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவர் தான் மாநிலங்களவையின் பதவி வழி தலைவராக உள்ளார். The vice president is the ex officio chairman of the ராஜ்யசபா. Then 7th question, which constitutional body recommends the distribution of taxes between the central and the state? சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் உண்டான டாக்ஸஸ்லாம் எந்த பாடி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான வரி பகிர்வை பரிந்துரைக்கும்
அமைப்பு எது? ஆப்ஷன் ஏ எலெக்ஷன் கமிஷன், ஆப்ஷன் பி ஃபினான்ஸ் கமிஷன், ஆப்ஷன் சி யூபிஎஸ்சி, ஆப்ஷன் டி சிஏஜி. த ஆன்சர் இஸ் ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆணையம். த ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்ட்ஸ் டேக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். நிதி ஆணையம் வரி வருவாய் பகிர்வை பரிந்துரைக்கிறது. சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் உள்ள டேக்ஸஸை வந்து எது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா நிதி ஆணையம் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகே, தென் 8th கொஸ்டின். இந்தியா இஸ் அ டேஷ் கண்ட்ரி. இந்தியா ஒரு டேஷ் நாடாகும். ஆப்ஷன் ஏ, இந்தியா வந்து என்ன கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பிரசிடென்டியல், ஆப்ஷன் பி ஃபெடரல், ஆப்ஷன் சி மொனார்சி, ஆப்ஷன் டி டிக்டேட்டர்ஷிப். த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ஃபெடரல். இந்தியா வந்து என்ன கண்ட்ரின்னு சொல்கிறாங்க? ஃபெடரல் கண்ட்ரி. ஃபெடரல் மீன்ஸ் கூட்டாட்சி நாடாகும்னு சொல்கிறாங்க. இந்தியா ஃபாலோ எ ஃபெடரல் சிஸ்டம் வித் எ ஸ்ட்ராங் யூனியன். இந்தியா எதை ஃபாலோ பண்ணுதுன்னா ஃபெடரல் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுது. ஸோ இந்தியா இஸ் அ ஃபெடரல் கண்ட்ரி நம்ம சொல்கிறோம். இந்தியா வலுவான மத்திய அரசை கொண்ட கூட்டாட்சி அமைப்பை கொண்டுள்ளது. இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடாகும். The 9th question. When did the Constitution of India come into force? இந்திய அரசியலமைப்பு எப்போது நடைமுறைக்கு வந்தது? இந்திய அரசியலமைப்பு வந்து எப்போ வந்து நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்டிருக்காங்க. The answer is, the option 15th August 1947, option B 26 November 1949, option C 26 January 1950, option D 24 January 1950. The answer is option C 26 January 1950. The Constitution came into force on 26 January 1950. இந்திய அரசியலமைப்பு 26 ஜனவரி 1950 அன்று நடைமுறைக்கு வந்தது. Then 10th question. Which of the following is a constitutional body? எது வந்து கொடுத்துருக்குது 4 ஆப்ஷனில் எது வந்து கான்ஸ்டியூஷனல் பாடின்னு கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றில் எது அரசியல் அமைப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன் ஏ நிதி ஆயோக், ஆப்ஷன் பி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ஆப்ஷன் சி நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில், ஆப்ஷன் டி பிளானிங் கமிஷன். த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இந்திய தேர்தல் ஆணையம் தான் இந்தியாவோட கான்ஸ்டியூஷனல் பாடின்னு சொல்கிறாங்க. The Election Commission is a constitutional body established under the Constitution. இந்திய தேர்தல் ஆணையம் அரசியலமைப்பின் கீழ் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு அமைப்பாகும். இந்திய தேர்தல் ஆணையம் தான் அரசியலமைப்பு கீழே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த வீடியோவில் 10 கொஸ்டினும் ஓவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த பாலிட்டி ரிலேட்டடான 10 கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நீங்களே இந்த கொஸ்டினை ரீட் பண்ணி ஆன்சரை பார்க்காம நீங்களே ஆன்சர் மார்க் பண்ணி கரெக்ஷன் பண்ணி பாருங்கள். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிஎஃப் வேணும்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பிடிஎஃப் நான் அட்டாச் பண்ணுறேன்.